Dear students, the first video கூட continuity பாருங்க. Suppose a train is moving with a constant velocity அப்படின்னு சொல்கிறோம். Suppose a train is moving with a constant velocity with respect to inertial frame அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த inertial frame அப்படிங்கிறது ட்ரெயினுக்கு வெளியில் ஒரு மேன் வந்து நார்மலாக ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிற மாதிரி நான் இமேஜின் பண்ணிக்கங்க. தென் ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட் இந்த இனர்ஷியல் ஃப்ரேம் தட் இஸ் அவுட் சைடு த ட்ரெயின் சொல்கிறாங்க. ஓகே, அப்பியர்ஸ் அவங்களுக்கு எப்படி தெரியும்னா டு மூவ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் வியூடு ஃப்ரம் வித் இன் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரெயினுக்குள்ளே இருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும், அவங்க வேகமாக மூவ் ஆகிற மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலாக ரியலாக மூவ் ஆகுறீங்க யார் அப்படின்னா ட்ரெயினுக்குள்ளே இருக்கிறவங்க தான் மூவ் ஆகுறாங்க. ட்ரெயினுக்கு வெளியில் இருக்கிறவங்க கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் ட்ரெயினுக்கு வெளியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஓடுற மாதிரி தெரியும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ட்ரெயினுக்கு உள்ளே உட்காந்துருக்கிறவங்க ட்ரெயினுக்கு வெளியில் இருக்கிறவங்கள பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்போ ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கிங்க. ட்ரெயினுக்கு வெளியில் கான்ஸ்டண்ட்டாக இப்போ கான்ஸ்டண்ட்டாக ரெஸ்ட்டில் இருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்கு எப்படி தெரியும்னா அவுட் சைடு தி ட்ரெயினில் இருக்கிறவங்க ஜஸ்ட் ரெஸ்ட்டில் இருப்பாங்க. ட்ரெயினுக்கு உள்ளே இருக்கிறவங்க வேகமாக ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரெஸ்ட்டில் இருக்கிறவங்கள பார்க்குறப்போ எப்படி இருக்கும், மூவிங் பொசிஷனில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆக்சுவலாக உண்மையாலுமே மூவ் ஆகுறீங்க யார் அப்படின்னா ட்ரெயினுக்குள்ளே இருக்கிறவங்க தான் மூவ் ஆகுறாங்க. அந்த கான்செப்டை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ த ட்ரெயின் கேன் பி ட்ரீட்டட் அஸ் அன் இனர்ஷியல் ஃப்ரேம். இப்போ இந்த ட்ரெயின் கேன் பி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற பர்சனுக்கு ட்ரெயின் தான் வந்து என்னது இனர்ஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணணும். இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம். இனர்ஷியல் ஃப்ரேம்னால் என்னது, அந்த ஒரு கான்ஸ்டன்ட் பொசிஷனில் இருந்துட்டு நம்ம பார்க்குறது. ஓகேவா, அந்த இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆல் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் ஆர் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ரிலேட்டிவ் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எல்லா இனர்ஷியல் ஃப்ரேமும் என்ன ஆகுது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது ரிலேட்டிவ் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் an object appears to be at rest in one inertial frame அப்படின்னு சொல்கிறோம். சரியா, appears to be at one inertial frame அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் மே பி appears to move with constant velocity அப்படின்னு சொல்கிறோம். with the velocity with respect to another inertial frame. ஓகே, இதை சொல்லிவிட்டு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஃபிகர் 3.5 கீழே இருக்கிற டயக்ராம், a car is moving with a uniform velocity v. சரியா, ஒரு காரோ அல்லது பஸ்ஸோ அல்லது ட்ரெயினோ எதுனாலும் சரி ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு எ பர்சன் ஸ்டாண்டிங்னா அந்த ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுறாரு, வெளியிலேருந்து அந்த பஸ்ஸை பார்க்குறாரு on the ground. As the car is moving with constant velocity with respect to person at the rest on the ground, both frames with respect to car and to the ground are inertial frames அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு ஒரு ஃப்ரேம் டயக்ராம் போடுறோம் பாருங்கள். இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்னன்ட்டு அந்த டயக்ராம் போடுறோம் பாருங்கள். இப்போ இது வந்து ஆரிஜின், இந்த ஹியூமன் வந்து இங்கேருந்து இதை பார்க்குறாரு. அதே மாதிரி இந்த பஸ்ஸு வந்து என்ன ஆகுது, சர்ஃபேஸ் பொறுத்து இது வந்து ஒய் ஆக்சிஸு, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸ். இப்போ இதுக்கு இதை இனர்ஷியல் ஃப்ரேமாக வச்சுக்கிட்டாலும் ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆகும் அப்படின்னா இந்த டயக்ராமும் நம்மளா வாட்ச் பண்ணுங்கள். இந்த இனர்ஷியல் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் இந்த இனர்ஷியல் ஃப்ரேமில் ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் கான்ஸ்டன்ட் பொசிஷனில் என்ன ஆகிட்டு இருக்காரு, இந்த ஹியூமன் இங்கே எதை வாட்ச் பண்ணுறாரு, இந்த பஸ்ஸு ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகும். அதே நேரத்தில் இந்த ஹியூமன் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ இந்த பஸ்ஸு வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகிறப்ப இதுக்கு வந்து இந்த இனர்ஷியல் ஃப்ரேம் வந்து இது. இப்போ இந்த இனர்ஷியல் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இந்த ஹியூமன்ஸ் இதில் யாராச்சும் ஒரு பர்சன் இவங்கள பார்க்குறப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க மூவ் ஆகிற மாதிரி இவங்களுக்கு தெரியும். ஏன்னா இவங்க தான் ஆக்சுவலாக போகிறது. ஓகேவா, அப்போ இதுவும் வந்து ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணுறோம், இது ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணுறோம். அதாவது த பர்சன் அண்ட் வெஹிக்கிள் ஆர் இனர்ஷியல் ஃப்ரேம். இது ரெண்டுமே இதை பேஸ் பண்ணி இதுவும் என்னது ஒன்றுக்கு ஒன்று இனர்ஷியல் ஃப்ரேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு Suppose an object remains at rest on the smooth table kept inside the train அப்படின்னு சொல்கிறோம்.
சப்போஸ் an object remains at rest. இப்போ இது கொஞ்சம் இது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பாருங்கள். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா கான்செப்ட் என்ன, ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஆகிட்டு இருக்கும், அந்த ஆப்ஜெக்ட்டு தொடர்ந்து கண்டினியூஸாக ரெஸ்ட்டில் இருக்கும், அல்லது மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டு எப்படி இருக்கும், தொடர்ந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். எப்போது, அன்லெஸ் ஃபோர்ஸ் ஆக்டட் அப்பான் தி அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது என்ன கண்டிஷன் இருக்குது அதே கண்டிஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். பட் இங்கே வந்து பாருங்கள், சப்போஸ் an object remains at rest on the smooth table kept inside the train அப்படின்னு சொல்கிறோம், and if the train suddenly accelerate அப்படின்னு சொல்கிறோம். இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா யாருக்கு நீங்கள் ட்ரெயின்லேயோ அல்லது பஸ்லேயோ போகிறப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரில, லைட்டாக ஜெர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ சப்போஸ் an object remains at rest on the smooth table. இப்போ ஒரு புக்கை வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதில் வைக்கிறீங்க, டேபிளில் வைக்கிறீங்க. அந்த டேபிள் எங்கே இருக்குன்னா இன்சைடு த ட்ரெயின். அண்டு இப் த ட்ரெயின் சடன்லி ஆக்சிலரேட். இப்போ ட்ரெயின் வந்து என்ன ஆகிட்டுருக்கு, போயிட்டுருக்கு, திடீர்னு பிரேக் போடுறப்ப என்ன ஆகும், which may not sense. The object appears to accelerate the backwards even without any force acting on it அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறேன்னு புரியுதா கண்ணு? இப்போ இந்த டேபிள் மேலே இருக்கக்கூடிய இந்த புக்கு வந்து என்ன ஆகுன்னா ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்கில் வரும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அங்கே வந்து எந்த ஒரு ஃபோர்ஸுமே கொடுக்கல, நம்ம ட்ரெயின் தான் போயிட்டுருக்கு. பட் ஆனால் ட்ரெயின் மூவ் ஆகிறப்போ அந்த ட்ரெயினுக்குள்ளே இருக்கிற டேபிள் மேலே இருக்கக்கூடிய அந்த டேபிள் மேலே இது எப்படி சொல்கிறது, இது ஒன்றும் இல்லை, வாட்டர் பாட்டில் நீங்கள் புக்கை கூட நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். சிம்பிளாக ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கங்க. அந்த வாட்டர் பாட்டிலை வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்போ பஸ்ஸில் சீட்டில் வச்சிடுறீங்க, நீங்கள் உட்காந்துருக்கப்போ பக்கத்தில் சீட்டில் வச்சிடுறீங்க. இப்போ பஸ்ஸு மூவ் ஆகுறப்போ என்ன ஆகிட்ருக்கும், நம்மளும் மூவ் ஆகிட்ருப்போம், அந்த வாட்டர் பாட்டில் எல்லாமே நம்ம கூட மூவ் ஆகிட்ருக்கும். இன்கேஸ் பஸ்ஸு திடீர்னு பிரேக் போட்டு நிறுத்துகிறப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நம்ம அப்படியே உட்காந்துருப்போம், அல்லது நம்மளுமே என்ன ஆகும், லைட்டாக ஜர்க் ஆகும் நமக்கு. பட் அந்த வாட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபோர்ஸுமே கொடுக்காம அதுவும் என்ன ஆகும், ஒன்றும் ஃப்ரெண்டு போயிட்டு திருப்பி பேக்கு வரும். அது நல்லா கவனிச்சிருக்கீங்களா? அது ரொம்ப மைன்யூட்டான விஷயத்தை நான் சொல்கிறது. அதாவது அந்த வாட்டர் பாட்டில் ஜஸ்ட்டு முன்னாடி போயிட்டு பின்னாடி வரும். இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா கான்செப்டை ஃபோர்ஸாக அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம். ஓகேவா? த ஆப்ஜெக்ட் அப்பியர்ஸ் டு ஆக்சிலரேட் த பேக்வேர்ட்ஸ் ஈவன் வித்தவுட் எனி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. த ஆப்ஜெக்ட் அப்பியர்ஸ் டு ஆக்சிலரேட் த பேக்வேர்ட்ஸ் ஈவன் வித்தவுட் எனி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் கிளியர் வயலேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா as the object get accelerated without being acted upon by a force அப்படின்னு சொல்கிறோம். It implies that the train is not inertial frame when it is accelerated அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரெயின் வந்து ட்ரெயின் ஆகட்டும் அல்லது பஸ் ஆகட்டும், அங்கே வந்து அதை வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம இனிஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் என்னது ஆக்சிலரேட் ஆகுது. எது ஆக்சிலரேட் ஆகுது? அந்த ஆப்ஜெக்ட், இந்த டோட்டல் என்டையர் பாடியே ஃபுல்லாக என்னது ஆக்சிலரேட் ஆகுதுன்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3.6 shows that car 2 has the non-inertial frame since it moves with the acceleration a with respect to a ground அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கார், செகண்ட் கார்ன்னு இருக்கு, ரெண்டு காரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இது வந்து வெலாசிட்டி நம்ம அது வந்து ஆக்சிலரேஷன் ஏ இருக்குது. ஓகேவா? இன்கேஸ் ஸ்டாப் பண்ணோம்னா என்ன ஜெர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கோசரம் ரெண்டு டயக்ராம் சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறேன் புரியுது? இப்போ இந்த ஹியூமன் வந்து இந்த ஹியூமன் இப்போ இது வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக கன்சிடர் பண்ணுறேன். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸாகவும் இது ஒய் ஆக்சிஸாக கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்க்குறதுக்கும் இதே மூவிங் பொசிஷனில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஹியூமன் பார்க்குறதுக்கு என்ன இருக்குன்னா வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ இன்கேஸ் இங்கே வந்து அந்த வாட்டர் பாட்டில் கண்டிஷனோ அல்லது அந்த புக்கு கண்டிஷனோ அல்லது இந்த இப்போ வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகிட்டு சடன் பிரேக் போடுறப்ப என்ன ஆகும், ஸ்லைட்டாக என்ன ஆகுங்க, ஜெர்க் ஆகிட்டு திருப்பி ரிவர்ஸ் வருவாங்க. ஜெர்க் ஆகுதுன்னு அர்த்தம், லைட்டாக பஸ்ஸில் திடீர் பிரேக் போயிட்டு சடன் பிரேக் போட்டாங்கன்னா முன்னாடி போயிட்டு பின்னாடி வரும் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் தான் இங்கே நடக்குதுன்னு சொல்கிறோம். இந்த செகண்ட் டயக்ராமில். ஓகே,
நெக்ஸ்ட் இப்போ இந்த ஒரு பேஜ் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் 2 வீடியோவில், இந்த செகண்ட் வீடியோவில். இப்போ திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்சலரேட்டட் ஃப்ரேம்ஸ் ஆர் கால்டு நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஆக்சலரேட்டட் ஃப்ரேம்ஸ் இஸ் நத்திங் பட் என்ன சொல்கிறோம், ஆக்சலரேட்டட் frames are called non-inertial frame அப்படின்னு சொல்கிறோம். A rotating frame is also non-inertial frame since the rotation requires acceleration சொல்கிறோம். இப்போ இந்த ரொட்டேட்டிங் ஃப்ரேம்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ பூமி வந்து தன்னைத்தானே சுற்றிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, த ரொட்டேட்டிங் ஃப்ரேம் இஸ் ஆல்சோ ஏ நான் இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். இன் தி சென்ஸ் த எர்த் இஸ் நாட் ரியலி அன் இனர்ஷியல் ஃப்ரேம். இப்போ இந்த இனர்ஷியல் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுனா, கான்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணணும், ஒரு ஹியூமனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, இனர்ஷியல் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும், ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு பிளேஸில் இருந்து பர்டிகுலர் ஆப்ஜெக்டை வாட்ச் பண்ணணும், இங்கேருந்து இங்கே வாட்ச் பண்ணணும். அதுதான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பூமி வந்து சுற்றிட்டு தன்னைத்தானே சுற்றுது. பூமி வந்து என்ன பண்ணுது, தன்னைத்தானே வட்டப்பாதையில் நீள்வட்ட பாதையில் சுற்றுதுன்னு சொல்கிறோம். எலிப்டிக்கல் பாத்தில் எலிப்டிக்கல் பாத்தில் ரொட்டேஷன் ஆகுது. இந்த எர்த் ரொட்டேஷன் ஆட்டோமேட்டிக்கலி தன்னைத்தானே சுற்றிக்குது, அதே நேரத்தில் நீள்வட்ட பாதையில் சுற்றுது. அங்கே வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை ஒபே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எர்த் இஸ் நாட் இனர்ஷியல் ஃப்ரேம் சின்ஸ் இட் ஹேஸ் என்னது செல்ஃப் ரொட்டேஷன் அண்ட் ஆர்பிட்டல் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். செல்ஃப் ரொட்டேஷன் நடக்குது, ஆர்பிட்டல் மோஷன் நடக்குது. ஓகே, ஸோ பட் தீஸ் ரொட்டேஷனல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எர்த் கேன் பி இக்னோர்டு அண்ட் த மோஷன் இன்வால்வ் இன் டு அவர் டே டு டே லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த டே டு டே லைஃப் பொறுத்த வரைக்கும் எர்த் கேன் பி எர்த்தோட வேல்யூ வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, இக்னோர்டு வேல்யூ வந்து மென்ஷன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்கேஸ் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறப்போ, இப்போது ஒரு ஃபிசிக்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் when an object is thrown, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எரியறோம். ஓகே, ஒரு கல்லை எடுத்து எரியறோம் அல்லது ஒரு பாலை வந்து தூக்கி எறிகிறோம். when an object is thrown or the time period of simple pendulum is measured in the physics laboratory. இப்போ ஃபிசிக்ஸ் லெபார்ட்டரியில் சிம்பிள் பெண்டலம் மெஷர் பண்ணுறோம் அல்லது ஒரு கல்லை தூக்கி எறிகிறோம். இப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படிங்கிறது கன்சிடர் பண்ணக்கூடிய ஒன்று. ஓகேவா, பட் எர்த்து செல்ஃப் ரொட்டேஷன் ஹேஸ் என்னது, அங்கே வந்து எர்த்தோட செல்ஃப் ரொட்டேஷன் வேல்யூ இருக்கிறதுனால இந்த வேல்யூ வந்து என்னது நெக்லிஜிபிள் வேல்யூவாக போயிடும். ஓகேவா, இன் தி சென்ஸ் த எர்த் கேன் பி ட்ரீட்டட் ஆஸ் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி. அப்போ லேபில் நாம் வந்து சிம்பிள் பெண்டலம் பார்க்குறது அல்லது வேறு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், எர்த்து இந்த கல்லை வந்து தூக்கி எறிகிறோம், ப்ரொஜெக்டைல், த பாத் ஆஃப் ப்ரொஜெக்டைல். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கெல்லாம் வந்து எர்த்து வந்து இனர்ஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா, எங்கெங்கெல்லாம் எர்த்தை வந்து இனர்ஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னா, ஒரு பிளானட்டுக்கு இன்னொரு பிளானட்டுக்கும் நம்ம வந்து அல்லது எர்த்துக்கும் சன்னுக்கும் அல்லது சேட்டலைட் மோஷன் இருக்கு இல்லையா, இந்த சேட்டலைட்டோட மோஷனுக்கு இதுக்கெல்லாம் நம்ம இது கண்டுபிடிக்கிறப்ப ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லாம் என்ன பண்ண முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் 1.5 பக்கம் வளவலன்னு கொடுத்துருக்காங்க விஷயம். இதில் வேறு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு கான்செப்டுவல் கொஷின் தான். இதில் வந்து ஒரு 1 மார்க்கோ 2 மார்க்கோ எதுவுமே கிடையாது கொஷின். But at the same time, to analyze the motion of satellite and wind patterns around the earth, we cannot treat the earth as an inertial frame since its rotation has a strong influence on wind patterns and satellite motion அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு the Newton's second law என்ன சொல்லுது, this law state just wait, என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ஒரு அவுட்லைன் பார்த்துருங்க. இந்த பேஜ் நம்பர் 109 ஒரு ஹாஃப் பேஜ் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஓகேவா, இதுக்கு முன்னாடி 108 பார்த்துருக்கோம். இப்போ இந்த 108 வந்து லாஸ்ட் கிளாஸ் நான் டீச் பண்ணதுக்கும் இப்போ நான் டீச் பண்ணது கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. ஓகேவா, பட் ஆனால் இதிலேருந்து ஒரு 1 மார்க் கொஷின் கூட கேட்க மாட்டான். 1 மார்க் கொஷின் கூட கேட்க மாட்டான்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட்டு கான்செப்டபிள் கொஷின் தான். கான்செப்டபிள் கொஷின் வேணால் எப்படி வேணாலும் கேட்கலாம். 1 மார்க்லையோ அல்லது அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க 1 மார்க், அல்ல ஸ்கில்லு நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறப்ப அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஸ்கில்லு, நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 4 டாபிக் இருக்குங்க. 4
டைட்டிலில் தான் கொஷின் கேட்கணும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலேஜோ அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் அதை பேஸ் பண்ணி நீ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஜஸ்ட் இனர்ஷியல் ஃப்ரேம், தமிழில் நிலைமை குறிப்பாயம் சொல்லுவோம். இதை 1 or 2 டைம்ஸ் இந்த வீடியோவை பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட என்ன பண்ணுங்க, மறுபடியும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், கேளுங்க, டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? அதுக்கடுத்து நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன் செகண்ட் லா ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. திஸ் லா ஸ்டேட் தட் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு தட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் சொல்கிறோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னா பிஸ் ஈக்குவல் எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டிபி பை டிடி. சரியா? பிஸ் ஈக்குவல் டு ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா எம்வி. பிஸ் ஈக்குவல் டு எம்வி அப்படின்னு சொல்கிறோம். பி is equal to mv, mass into velocity, momentum p. இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னா dp divided by dt அப்படின்னு சொல்கிறோம். dp divided by dt, that is force F vector is equal to dp divided by dt அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ திஸ் லா ஸ்டேட் தட் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் an object, the force acting on an object is equal to the rate of change of momentum, that is F vector is equal to dp by dt. This is important 2 more question. So in simple words, whenever the momentum of body changes, there must be a force acting on it. The momentum of an object is defined as p vector is equal to mv அப்படின்னு சொல்கிறோம். In most of the case, the mass of an object remains constant. Mass வந்து எல்லாத்துக்குமே remains கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் during motion. In such case, the above motion gets modified into simpler pendulum அப்படின்னு சொல்லுவோம். So F vector is equal to d into எம்பி இருக்கு இல்லையா, பி ஈக்குவல் டு எம்பின்னு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த எம்பியை வந்து என்ன பண்ணாங்க, இங்கே அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அப்போ டி பை டிடி ஆஃப் எம்பி வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எம்மை காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா டிவி பை டிடி. இந்த டிவி பை டிடி இஸ் நத்திங் பட் என்ன சொல்கிறோம், ஆக்சிலரேஷன். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு. ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம். எழுதிக்க இந்த இடத்துல எழுதிக்கிங்க. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு கீழே எழுதிக்கிங்க. velocity is equal to displacement divided by time, and acceleration ACCELE போட்டு acceleration is equal to velocity by time. Rate of change of velocity is equal to acceleration, velocity divided by time அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இங்கே வந்து வெலாசிட்டி ஃபார்முலா, ஆக்சிலரேஷன் ஃபார்முலா இந்த இடத்துல எழுதிக்கிங்க. இங்கே ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, இந்த ஃப்ரீ ஸ்பேஸில் எழுதிக்கிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. The above equation conveys the fact that there is an acceleration A vector on the body, there must be a force acting on it அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன அர்த்தம்? The above equation conveys the fact that there is an acceleration, that is acceleration எந்த லெட்டரில் சொல்லுவோம்னா A vector அப்படின்னு சொல்லுவோம். A vector on the body, then there must be a force acting on it அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, this implies that there is a change in velocity அப்படின்னு சொல்கிறோம். change in velocity, the change in velocity is nothing but acceleration. அதை போய் அன்லைன் பண்ணிக்கிங்க. 1 மார்க் கொஸ்டினில் கேட்பான். change in velocity அன்லைன் பண்ணிக்கிங்கன்னா change in velocity அன்லைன் பண்ணிக்கிங்க புக்கில். change in velocity, then there must be a force acting on the body ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு the force and the acceleration are always in the same direction. எப்போவுமே ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் ரியாக்ட் ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் தான் ஆக்சலரேஷன் நடக்கும் இல்லையா. The force and the acceleration are always in the same direction. The Newton's second law of motion paradigm shift from Aristotle idea of motion. அரிஸ்டாட்டிலுடைய கான்செப்டும் இதுதான். இந்த அரிஸ்டாட்டில் தான் சொல்கிறார். ஆக்சுவலாக ஃபோர்ஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் ரியாக்ட் ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் தான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். இப்போ ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்கை தள்ளுறீங்க. இப்போ அந்த புக்கு தள்ளுறீங்கன்னா அந்த புக்கு எப்படி மூவ் ஆகும், எந்த டைரெக்ஷனில் நம்ம ஃபோர்ஸை கொடுக்குறோமோ அந்த டைரெக்ஷனில் தான் புக்கு மூவ் ஆகும். சரியா? இதை வந்து நியூட்டன் செகண்ட் லா கூட கம்பேர் பண்ணிவிட்டு அதே கான்செப்டை அரிஸ்டாட்டிலும் சொன்னார் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அக்கார்டிங் டு நியூட்டன் the force need not cause motion but only change its motion. So it is also to be noted that Newton's second law of motion valid only inertial frame. அப்போ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா பொறுத்த வரைக்கும்
இனர்ஷியல் ஃப்ரேமு நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லாம் கன்சிடர் பண்ணோம். எர்த்துக்கு வந்து செல்ஃப் ரொட்டேஷன் இருக்குது, நீள்வட்ட பாதையில் சுற்றுது பூமி. அதனால் வந்து ஒரு சில ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் இனர்ஷியல் ஃப்ரேம் கன்சிடர் பண்ண முடியும். ஒரு சில ஆப்ஜெக்ட்டுக்கு இனர்ஷியல் ஃப்ரேமு நான் இனர்ஷியல் ஃப்ரேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எங்கே ஃபஸ்ட்டு கேஸ் முன்னாடி டாபிக் பார்த்ததில். இங்கே நியூட்டன் செகண்ட் லா பொறுத்த வரைக்கும் the Newton's second law concept only for valid only inertial frame அப்படின்னு சொல்கிறோம். இப்போ inertial frame அப்படின்னா என்ன அர்த்தம்? in a particular direction, in which direction the object is moving, so the force in the same direction force react ஆகும், acceleration இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ inertial frame வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆக்சிஸில் இருக்குன்னு சொல்லணும். ஸோ நியூட்டன் செகண்ட் லா வேலிட் ஒன்லி in the inertial frame அப்படின்னு சொல்கிறோம். in non inertial frame the Newton second law cannot be used in this form, it requires some modification சொல்கிறோம். Okay, in the SI system of SI unit, the unit of force is measured in newtons and is denoted by symbol n அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இது அப்படியே 3 லைனையும் அலைன் பண்ணிக்கங்க. எஸ்ஐ சிஸ்டம்னா யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன், அது எல்லாத்துக்குமே தெரியும். தயவு செய்து யாராவது யூனிட் ஆஃப் நியூட்டன் ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட்னு சொல்லாமல் விட்டுறாதீங்க. நியூட்டன், சரியா, நியூட்டன் தான் ஃபஸ்ட் என்ன பண்ணார், 5 நியூட்டன் ஃபோர்ஸு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்படின்னா யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் நியூட்டன். 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, அன்லைன் பண்ணிக்கோங்க. 1 நியூட்டன்னா என்ன, அதுக்கு அடுத்தது 1 நியூட்டன் இஸ் டிஃபைன்ட் as the force 1 Newton is defined as another force which act on 1 kg of mass give an acceleration 1 ms power minus 2 in the direction of force. சரியா, அதாவது ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். எங்கே அப்ளை பண்ணுறோம்? 1 கிலோகிராம் ஆஃப் மாஸ் 1 கிலோகிராம் மாஸ் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் மேலே என்ன பண்ணுறோம்? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்ப அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டு கேன் ஆக்சிலரேட் ஆகுது. எவ்வளோ ஆக்சிலரேட் ஆகுதுன்னா 1 மீட்டர் செகண்ட் பவர் minus 2 அந்த டைரெக்ஷனில் ஆக்சிலரேட் ஆச்சுன்னா அங்கே நம்ம கொடுத்த ஃபோர்ஸ் வந்து 1 நியூட்டன். ஓகேவா, 1 நியூட்டன் ஃபோர்ஸை கொடுத்தோம்னா 1 கிலோகிராம் எடையுள்ள ஒரு பொருள் என்ன ஆகுது? 1 மீட்டர் தூரத்துக்கு போகுது. சரியா, எவ்வளோ டைம்னா இந்த செகண்ட் டைம் 1 மீட்டர் செகண்ட் பவர் minus 2 டைமில் பர்டிகுலர் டைரெக்ஷன். இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். சரி, அன்லைன் பண்ணிக்கங்க, இதை அன்லைன் பண்ணிக்க, 3 லைனை அன்லைன் பண்ணிக்க, இது சிம்பிள் என்ன அன்லைன் பண்ணிக்க. ஓகேவா, நெக்ஸ்ட் 2 மார்க் கொஷின் போட்டுக்கணும். 2 மார்க் நோட் பண்ணிக்க. டிஃபைன் 1 நியூட்டன் அதையும் எழுதிக்கிங்க. டிஃபைன் 1 நியூட்டன் அப்படிங்கிறது எழுதிங்க. அதுக்கடுத்து அரிஸ்டாட்டில் வித் நியூட்டன்ஸ் அப்ரோச்சஸ் அண்ட் ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட்டு சரி, இது இந்த டாப்பிக்கை வந்து பேஜ் நம்பர் 109, அதாவது அரிஸ்டாட்டிலும் நியூட்டன்ஸ் அப்ரோச்சஸ் அண்ட் ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னா நியூட்டன் செகண்ட் லா கிவ்ஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் த இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். இன்க்ளைன்டு பிளேன்னா என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். சரிவாக இருக்கிறது இன்க்ளைன்டு பிளேன் தட் வாஸ் டிஸ்கஸ்டு இன் த செக்ஷன் 3.1. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். In normal case where the friction is not negligible அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரிக்ஷன்னா என்ன அர்த்தம்? உராய்வு. சரியா, ஃப்ரிக்ஷன்னா என்னது? உராய்வு. எழுதிக்கிங்க. Once an object reaches the bottom the inclined plane, it travels some distance and stops அப்படின்னு சொல்கிறோம். Note that the stops because there is a frictional force அப்படின்னு சொல்லுவோம். there is a frictional force acting on the direction opposite to the velocity அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, சரி, இந்த டாபிக் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல வேண்டியது இருக்குது. தியரி கான்செப்ட் நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 2 வீடியோவை 2 டைம்ஸ் பாருங்கள். அதுக்கு அடுத்தது நான் வந்து ஒரு 11:30 அல்லது 11:45க்கு மேலே இந்த வீடியோவை சென்ட் பண்ணுறேன். ஓகேவா, அப்லோட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுறேன். ஓகே, see you ஸ்டூடெண்ட்ஸ். அதேமாதிரி ஹோம்ஒர்க் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு 2 வீடியோஸை பாருங்கள். இந்த 2 வீடியோஸை பார்த்துட்டு ஹோம்ஒர்க்கு இதில் கொஷின் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, இனர்ஷியா ஆஃப் ஹோம்ஒர்க்கு இந்த நியூட்டன் செகண்ட் லா இருக்கு இல்லையா, நியூட்டன் செகண்ட் லா மட்டும் என்ன பண்ணுங்க, இந்த லாஸ்ட் ஸ்டேட் இங்கே இருந்து இந்த அரிஸ்டாட்டில் இது வரைக்கும் 3.22 இருக்குல்ல கண்ணு,
ஏன்னா 3.22 இருக்கு இல்லையா, நியூட்டன் செகண்ட் லான் இருக்கு இல்லையா, இந்த நியூட்டன் செகண்ட் லா, இந்த லாஸ், அந்த ஃபார்முலா, அதுக்கடுத்து இந்த ஃபார்முலா கீழே இருக்கிற இந்த 4 லைன்ஸு, இந்த 4 லைன்ஸு, அதுக்கடுத்து இந்த ஃபார்முலா, இங்கே எடுத்தது மேலே வந்து இந்த 1 நியூட்டன், இது வரைக்கும் 1 நியூட்டன் டிஃபைன்ட் ஆஸ் இந்த ஃபோர்ஸ், இது வரைக்கும். ஓகேவா? டெஸ்ட்டு படித்து எழுதி டெஸ்ட்டு சென்ட் பண்ணிடுங்க. இந்த பேரா வேண்டாம், எந்த பேரா வேணாம், இந்த எபோ ஈக்குவேஷன் கன்வேஷன் இருக்கு இல்லையா, இந்த எபோ ஈக்குவேஷன் கன்வேஷன் அது வேண்டாம். நியூட்டன் செகண்ட் லா 3.22ல் ஃபஸ்ட்டு 2 லைன் நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கிங்க. 3.22 நியூட்டன் செகண்ட் லாவில் இந்த லாஸ்ட் ஸ்டேட் தட் இருக்குல்ல, அந்த இடத்துல என்ன பண்ணீங்க, நியூட்டன் செகண்ட் லா ஸ்டேட் தட்னு எழுதிக்கிங்க. நியூட்டன் செகண்ட் லா ஸ்டேட் தட் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு 2 லைன் இந்த ஃபார்முலா, அதுக்கடுத்து கீழே இருக்கக்கூடிய இந்த 5 லைன் 6 லைனுமே 3.1க்கும் 3.2க்கும் 3.2 வரைக்கும் 3.2 வரைக்கும். ஓகேவா? இந்த ஆஃப் பேஜ். அதுக்கு அடுத்தது இதில் இந்த எபோ ஈக்குவேஷன் கன்வேஷன் இருக்குல்ல, இதெல்லாம் வேணாம், இந்த பேரை வேண்டாம். இதில் வந்து அப்படி நியூட்டன்ஸ் செகண்ட் லா வேலிடு ஒன்லி இனர்ஷியல் ஃப்ரேம் இருக்குல்ல, அதை அப்படியே அன்லைன் பண்ணிக்கிங்க. அது அப்படியே 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, அதை ஒரு லைன் ஒரு 1 மார்க் கொஸ்டின் எழுதிடுங்க. அதுக்கடுத்து இந்த எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் இருந்து இந்த பேரை ஃபோர்ஸ் வரைக்கும் இதை மட்டும் படிச்சுட்டு பார்க்காம எழுதுங்க. ஃபேர் நோட்டில் எழுத வேண்டாம், டெஸ்ட் நோட்டில் மட்டும் எழுதுங்க. ஓகேவா? இந்த ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா இனர்ஷியல் ஃப்ரேம் கைடை எடுத்து பாருங்கள். இந்த இனர்ஷியல் ஃப்ரேம் கைடில் ஏதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இருந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதை மட்டும் படித்து எனக்கு எழுதிட்டு எனக்கு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுங்கள் 11:30க்குள்ளே. ஓகேவா? வீடியோவை 2 டைம்ஸ் பார்த்துருங்க. ஓகே, see you ஸ்டூடெண்ட்ஸ். another one வீடியோ ஐ வில் சென்ட் லேட்டர். இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு ஐ வில் சென்ட் லேட்டர்.